மகாபாரத கதாபாத்திரங்களின் உறவு முறைகள் பார்க்கிறோம். ஆல்ரெடி நாம் பாகம் 1 பார்த்துவிட்டோம். பாகம் 1 குரு வம்சத்தை பார்த்தோம். சந்திரன் வம்ச பிரகாரம் வழிவந்தவன் குருவன், குருவன் வழியில் வந்தவன் நாகீசன், நாகீசன் வழியில் வந்தவன் யயாதி, யயாதிக்கு 2 மனைவிகள், ஒரு மனைவி சுக்ராச்சாரியரின் தேவயானி, தேவயானியின் மகன் யது. இதைதான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்து விட்டோம். பார்ட் 1 குரு சம்பிரிஷாவுடைய மகன். இந்த குரு தோன்றல் தான் துஷ்யந்தன். அவன் வழி வந்தவன் பரதன், பரதன் வழி வந்தவன் குரு. குருஷேத்திரத்தை இடத்தை உருவாக்கியவர், மிக பிரபல்யமானவர், குரு வம்சம் என்று சொல்வார்கள். அந்த வம்சத்தின் வழி வந்தவன் தான் இந்த சந்தனு. இந்த சந்தனூரில் இருந்துதான் கதை. திருதராஷ்டிரன் அண்ட் பாண்டவர்கள், கௌரவர்கள், இவர்கள் எல்லாம் இந்த சந்தனு வழி தோன்றவர்கள் தான். இதுதான் நமக்கு இப்போது குரு வம்சத்தை பற்றி. இந்த யயாதியிலிருந்து, யயாதிக்கு பிறகு 2 வேகமாக பிரிகிறது. இந்த தேவயானிக்கும் யயாதிக்கும், அதாவது அசுர மன்னர்களுடைய, அசுர குலத்தினுடைய குலகுருவாக இருக்கும் சுக்ராச்சாரியர் பேரன் இந்த யது. இவனுக்கு பட்டம் கிடைக்காது. நாம் ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்த பிரகாரம் யயாதி ஒரு நிபந்தனை விதிப்பான். தன்னுடைய மூப்பை, தன்னுடைய முதுமையை யார் வாங்கிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கே பட்டம் என்று கூறுவார். இவன் தான் முதல் மகன். ஆனால் இவன் அதற்கு சம்மதிக்காவிட்டால் குரு என்ற கடைசி மகனுக்கு அவன் கொடுத்துள்ளான். யது பட்டத்துக்கு வரமாட்டான். இவனும் சத்திரிகன், இந்த யயாதியுடைய மகன். ஆனால் இவன் தான் மூத்த மகனாக இருந்தாலும் பட்டத்துக்கு இவன் வரமாட்டான். இப்போது யது வம்சத்தை பார்ப்போம். இந்த யது வம்சத்தின் வழித்தோன்றல் குக்குரன். குக்குரனுடைய மகன் தேவகன். இந்த தேவகனுடைய மகன் தான் தேவகி. இது ஒரு பரம்பரை. அதே யது வம்சத்தில் தோன்றியவர்கள் கஜமானன், அவனுடைய மகன் உத்தரசேனன், அவனுடைய மகன் கம்சன். இப்போது நாம் பார்த்தால் இதே யது வம்சத்தில் இந்த கம்சனும் இந்த தேவகியும் அண்ணன் தங்கை உறவு, ஒன்று விட்ட அண்ணா தங்கை உறவு, கசின்ஸ். அது போல வரும். ஒன்று விட்ட அண்ணா தங்கை. அதன்தான் கிருஷ்ணன் கம்சனை மாமா என்கிறார். அதனால்தான் தேவகி திருமணத்தில் கம்சன் தேரோட்டுவான், தேவகியும் வசுதேவரையும் அழைத்துக் கொண்டு. இந்த கம்சன் யாரை திருமணம் செய்தான் என்றால், அஸ்தி பிரப்தி என்ற இருவர்களை ஜராசந்தன் என்ற மகத நாட்டு மன்னனுடைய மகளை மணம் கொண்டான். அவனுக்கு ஒரு மகனும் உண்டு. அவன் பேர் சகாதேவன். இது ஒரு கதை. இப்போது நாம் இந்த கதைக்கு, இந்த வசுதேவரை மணந்தால் தேவகி, அசரீரி கூறியது திருமணத்தில் 8வது குழந்தை கம்சனை அழிக்கும். அதனால் சிறையில் கம்சன். இது எல்லோருக்கும் தெரிந்தது. இந்த வசுதேவருக்கு ஆல்ரெடி ஒரு மனைவி இருந்தால், அவள் பேர் ரோகிணி. அந்த ரோகிணிக்கு பிறந்தவர்கள் பலராமன், சுபத்ரை. அந்த பலராமன் யாரை மணந்தால் என்றால் ரேவதி. இந்த ரேவதியுடைய அப்பா யார் என்றால் ககுப்தன். இவர் ஒரே பெண் ரேவதி. பல சதுர்யுகங்கள், சதுர்யுகங்கள் என்றால் 4 யுகங்களுக்கு முன்றாடி, நிறைய யுகங்களுக்கு முன்றாடி பிறந்தவள் இந்த ரேவதி. ரேவதிக்கு ஏற்ற மிக புத்திசாலி, முகத்திறமைசாலி, சாதுரியம் மிக்கவள், ரொம்ப அழகானவள். இவளுக்கு ஏற்ற வரன் கிடைக்க வேண்டும் என்று இவர் அப்பா இவளை அழைத்துக் கொண்டு பிரம்மாவிடமே சொல்வார். இவருக்கு ஏற்ற வரன் சொல், இவளுக்கு ஏற்ற பையன் யார், கிடைத்திருப்பவன் யார் என்று கேட்பார். பிரம்மலோகத்தை சென்றதாக ஒரு கதை உண்டு. அதற்கு பிரம்மா சிறிது ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் கண்டுகளித்திருப்பதால் சிறிது நேரம் காத்திருந்து பிரம்மாவை பார்க்கும்போது பிரம்மா சொல்வார், இங்கு நீ காத்திருந்த நேரத்துக்குள் பூலோகத்தில் நிறைய யுகங்கள் முடிந்துவிடும். பிரம்மாவிற்கு 10 நிமிடம் என்பது நமக்கு எத்தனை யுகங்கள். அதனால் திருப்பி பூலோகம் வரும்போது எல்லாமே மாறிவிட்டு என்று ஒரு கதை உண்டு. ஆனால் பிரம்மா சொல்லுவார், இவளுக்கு ஏற்றவரன் பலராமன் என்று. பலராமன், இவள் மிக பழைய யுகத்தில் சொல் பிரகாரம் மிக உயரமாக இருப்பார்கள் மனிதர்கள், மிக சாதுரியம், புத்திசாலியாக. பலராமனை மணந்து பலராமன் கை வைத்தவுடன் அவள் நார்மல், அந்த யுகத்திற்கு ஏற்ற உயரத்தில் பெண்ணாக மாறுவாள் என்று சொல்லப்படுகிறது ஒரு கதை. இந்த ரேவதியை பற்றி சொல்கிறார். இந்த ரேவதியும் பலராமனும் 2 மகன்கள் உண்டு. நிஷதா அண்ட் உல்முகா என்று மகன் உண்டு, மகன்கள் 2 பேர் உண்டு. இந்த சுபத்ரையை நாம் ஆல்ரெடி பார்த்து விட்டோம். அர்ஜுனனை மணப்பால், அபிமன்யுக்கு அம்மா. இதுதான் கதை. இது நாம் பார்ட் 1 பார்த்துவிட்டோம். இப்போது நாம் இந்த வசுதேவரை, கிருஷ்ணனுக்கு எல்லோரும் தெரிந்த கதாபாத்திரம், கிருஷ்ண கதாபாத்திரம்.
அதை பத்தி நமக்கு தேவையில்லை. வசுதேவருக்கு செல்லும். வசுதேவர் யார்? இதெல்லாம் தேவகியுடைய பரம்பரை. தேவகிக்கு யார் வந்தார்கள்? எல்லாம் அம்மாவளி, கிருஷ்ணன் அம்மாவளி கூட அப்பாவளிக்கு செல்லும். வசுதேவரும் யார் எனில் இதே எதுகுலத்தை சேர்ந்தவர் தான். அவர் இந்த எதுகுல தோன்றலில் வந்த சூரசேனன் மாஷா என்றவருக்கு மகனாக பிறப்பார் வசுதேவர். இந்த சூரசேனன் யார் என்றால் நிறைய கதைகள் உண்டு. சில சமயம் ராமாயணத்தை தொடர்புபடுத்தி சொல்வார்கள். சத்ருகுணன் வழி தோன்றல் இவன், சத்ருகுணன் மகன் பரம்பரையில் வந்தவர் சூரசேனன் என்றும் சொல்வார்கள். சில பேர் சொல்வர் காத்திய வீரிய அர்ஜுனன், இவனுக்கு 1000 கை உண்டு, இவன் தத்தாத்திரேயரை மிக வழிபட்டு நிறைய சக்திகள் படைத்தவன் என்று சொல்வார்கள். அந்த காத்திய வீரிய அர்ஜுனன் வழிவந்தவன் என்றும் சொல்வார்கள். ஆனால் புராண பிரகாரம், மகாபாரத பிரகாரம் தேவமிகா என்ற மதுர நாட்டு மதுராவை தலைநகராக கொண்ட அந்த நாட்டு மகன் இவன் சூரசேனன். அதனால மதுரா கிருஷ்ணன் சென்றான், மதுரா நாட்டுக்கு இளவரசன் ஆனான் என்று சொல்லுவாங்க, மதுராவை என்று சொல்வார்கள். இது போல் நிறைய கதைகள் உண்டு சூரசேனனுக்கு. இந்த சூரசேனனுக்கு வசுதேவரை திரைய நிறைய மகன்கள் உண்டு. தேவபாகா, வாசு, அனகா, வஸ்தா என்று நிறைய மகன்கள் உண்டு. இங்க சொல்லியிருக்கும் ஜெயா, இது போல நிறைய மகன்கள் உண்டு. அதே போல சூரசேனனுக்கு 5 பெண்கள் உண்டு. குந்தி மிகவும் பிரபல்யம். குந்தியுடன் மகன் தான் யார்? தர்மன், பீமன், அர்ஜுனன். இவள் பாண்டுவை மணப்பாள். ஆல்ரெடி பார்த்து விட்டோம் நானு. இந்த பாண்டுவை மணந்து ஆல்ரெடி இவள் தான் கர்ணனுக்கும் அம்மா. குந்தி தான் கர்ணனுக்கும் அம்மா. விருதா என்று இவளுக்கு இன்னொரு நேம். அதனால்தான் இவளுக்கு பார்த்தாவுடைய மகன் பார்த்தா என்று சொல்வார்கள் அர்ஜுனன். இந்த குந்தியை இந்த சூரசேனனின் சகோதரன் குந்தி போஜா இவர் தான் வளர்ப்பார். ஆனால் குந்தி என்று பெயர் வந்தது இவளுக்கு. விருதா என்ற பெயர் குந்தி என்ற பெயர் குந்தி போஜா வளர்ப்பார். குந்தி நாட்டு இளவ அரசன் வளர்ப்பான். அதனால்தான் இவளுக்கு பேர் குந்தி என்று ஒரு பெயர். இவன் வளர்ப்பு தந்து, அவருடைய நாட்டில் தான் இவள் வளருவாள். இவளுக்கு சகோதரிகள் உண்டு. ஒரு சகோதரி கிருத்ததேவா, அவளுடைய மகன் தான் சத்தபகன். இவனை கிருஷ்ணன் பதம் செய்வான். 300 அத்தை கிருத்தகிருத்தி, கிருஷ்ணனோட அத்தைகள் குந்தியுடைய சகோதரிகள். அவள் யாரை மணப்பாள் என்றால் தாமகோஷா, சேதி நாட்டு அரசன், அவனுடைய மகன் சிசுபாலன். சிசுபாலனுக்கு நிறைய கதைகள் உண்டு. கிருஷ்ணர் தூக்கியுடன் அவனுடைய ஒரு கண் ஒன்று சென்று விட்டது. 3 கண் இருந்தான், ஒரு கண் அறைந்து விட்டது. யார் தூக்கும் போது அது ஏற்படுகிறதோ அந்த குழந்தை அவர்களால் கொல்லப்படும் என்ற ஒரு சாபம், ஒரு அசரீரி கேட்டதால் அந்த அத்தை பயப்படுவாள், வரம் கேட்பாள் கிருஷ்ணனிடம், அவனை கொல்ல வேண்டாம் என்று. கிருஷ்ணன் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுப்பார், அதாவது ஒரு நிபந்தனை விதிப்பார். 100 முறை என்னை பழிக்கும் வரை பொறுமையாக இருக்கும், அதற்கு மேல்தான் அவனை வதைப்பேன். அதே ராஜசூனியாகத்தில் ஜராசந்தனை எப்படி கொன்றார்களோ அதே போல சிசுபாலனை கிருஷ்ணன் பதம் செய்வான். சிசுபாலன் செல்வான். இந்த கிருதசுவா, ராஜதேவா என்பது மற்ற சகோதரி. இப்போது நாம் இந்த வசுதேவர் கதைக்கு வந்தோம். இப்போது நாம் முதல் பாகத்துக்கு செல்வோம். இந்த கம்சன். இதற்கு ஜராசந்தனுக்கும் இந்த கிருஷ்ணனுக்கும் பகை. கிருஷ்ணன் கம்சனை அழிப்பான், மாமா. கம்சனை அழித்து தேவகியும் வசுதேவரின் சிறையிலிருந்து மீட்பான். இந்த ஜராசந்தன் மகள் தான் கம்சன் மணந்தான். இவர்கள் இரண்டும் விதவையாகிடுவாங்க. பழி தன்னுடைய மாப்பிள்ளையை கொன்றதால் கிருஷ்ணனிடம் நிறைய படையெடுப்பான். அதனாலே கிருஷ்ணன் மதுராவிலிருந்து தன் தலைநகரை துவாரகா, கடகள் சூழ்ந்த இடத்துக்கு பாதுகாப்பா சென்று விடுவான். எவ்வளவு வாட்டி போர் புரிவது என்று சென்று விடுவான். இந்த ஜராசந்தன் பிறப்பிற்கு ஒரு ரகசியம் உண்டு. அவன் தந்தை தவம் செய்து ஒரு கனி பெற்றார் என்றும், அவருக்கு 2 மனைவிகள் என்றும், 2 மனைவிகளுக்கு சரி சமமாக அந்த பழத்தை கொடுத்தார் என்றும், 2 பேர் ஒரே பழத்தை சரிசமமாக சாப்பிட்டதால் அவருக்கு 2 துண்டுகளாக குழந்தைகள் பிறக்கும் என்றும், செரா என்ற அரக்கி அந்த 2 துண்டை ஒன்றாக்கும் போது ஒரே உருவம் பெற்று ஒரு முழு உடல் பெற்று, அரையறை உடலாக இருக்கும், முழு உடலாக பெற்று இவன் ஜராசந்தன் என்ற பெயர் பெற்றான் என்றும் சொல்லப்படுகிறது. இவன் இதே ராஜசூன்யாகத்தில் முதல் மரியாதை கிருஷ்ணனுக்கு செய்ததை எதிர்ப்பான். அதனால் பீமனிடம் யுத்தம் புரிவான். இவன் ஆனால் கொடையாளி. இந்த ஜராசந்தனை
கர்ணனுக்கு நிகராக சொல்வார்கள். மிகப்பெரிய கொடையாளி. இவன் சிவபூஜை செய்வதில் மிக சிவபக்தன். சிவன் பூஜை செய்தவுடன் இவன் எல்லாருக்கும் நிறைய தான தர்மங்கள் கொடுப்பான் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஜராசந்தனை யுத்தம் செய்து அவனை தோற்கடிக்க முடியாமல் பீமன் திணறுவான். இந்த யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும், முடிவில்லாமல் போகும். கடைசியில் கிருஷ்ணன் ஒரு லாஜிக் செய்து காட்டுவான். ஒரு புல்லை எடுத்து இரண்டாக கிழித்து தலைகீழாக போடுவான். ஜராசந்தன் உடல் இரண்டாக பிரிக்கவில்லை, திருப்பி இணைந்து கொள்ளும். அதனால என்ன செய்வான், மாற்றி விட்டு காலை தலையிலும் தலையை காலிலும் ஒரு துண்டை அப்படி மாற்றி போடுவோம், அப்போது இணையாது. சோ அது பிரகாரம் ஜராசந்தன் பீமனால் ராஜசூன்யாகத்தில் உதைக்கப்பட்டான். அதன் பிறகு அவனுடைய இந்த மகத நாட்டுக்கு அவனுடைய மகன் சகாதேவன். இந்த சகாதேவன் வேறு, இந்த பாண்டவர்கள் வரும் சகல சகாதேவன் அல்லவன், இவன் வேறு. இந்த சகாதேவன் அந்த ஆட்சியை இவனும் இந்த மகாபாரத யுத்தத்தில் பங்கு பெறுவான். இதுதான் குருஷேத்திர யுத்தத்தில் இவனும் பங்கு பெறுவான். இதுதான் யது குலத்தினுடைய கதை. இப்போ யயாதியுடைய கதை, யது அண்ட் குரு. இப்போது மிக உறவு முறைகள் நமக்கு தெரியும். இந்த குரு வம்சத்தில் வந்த அர்ஜுனன், யது வம்சத்தில் வந்தவங்க யார், யயாதி. எல்லாருடைய முப்பாட்டனாரும் ஒரே ஒரு முப்பாட்டனார் யயாதி. யயாதி வழி வந்தவர்கள். இவர்கள் தான் சந்திர வம்சம் என்று